வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் A, B, C, D கண்டுபிடிக்கிறது. சில டைம் வந்து XYZ வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம வந்து மாலிகுல் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டினும் கன்வர்ஷன் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்வர்ஷன் அண்ட் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, நல்லா உங்களால் சால்வ் பண்ண முடியுதுன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணியிருக்கிறோம், நிறைய கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், நிறைய கன்வர்ஷன் வந்து பார்த்துருக்கிறோம். அந்த நாலேஜ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, பிரைமரி ஆல்கைல் ஹாலைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிரைமரி ஆல்கைல் ஹாலைடு நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரோமின் வந்து கடைசியாக கண்டிப்பாக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பனில் எண்டில் தான் இருக்கணும். அது செகண்ட் கார்பன்லையோ தேர்ட் கார்பன்லையோ இருக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸே கிடையாது. பிரைமரி அப்படின்னாலே அந்த புரோமின் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா எண்டில் தான் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன இருக்கணும், ஒரு பிரைமரி. ஓகே, நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அப்போ ஏன்னு ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்குது, ஏன்னு ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்குது. அப்போ என்னன்னா பிரைமரியா வந்து இருக்குது. அதோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, C4H9 வந்து Br கொடுத்துருக்காங்க. இது பிரைமரி. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஒரு ரஃப் டயக்ராம் வந்து நம்ம வந்து வரைவோம். ஓகேவா? அப்போ ஏ வந்து கொடுத்துருக்காங்க பிரைமரி, அதோட மாலிகுலர் ஃபார்முலா C4H9 வந்து Br. இட்ஸ் ரியாக்டட் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் AOH. அப்போ ஏ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் AOH வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஆல்கஹாலிக் AOH ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, பி வந்து கிடைக்குது. நமக்கு அப்போ தெரியும் ஆல்கஹாலிக் AOHனால நமக்கு என்னன்னா பீட்டா எலிமினேஷன் தான் நமக்கு வந்து நடக்க போகுது. அப்போ பீட்டா எலிமினேஷன் நடந்துச்சு நமக்கு வந்து அல்கீனா வந்து இருக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணோம், இது கண்டிப்பாக நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அல்கீனா வந்து நமக்கு வந்து இருக்கும். இது வந்து நம்ம எப்படி இருக்குது, அல்கீனாக்கு நமக்கு வந்து தெரியுது. நம்ம இது வரைக்கும் படித்த இது வரைக்கும் நம்ம கெயின் பண்ண நாலேஜை வச்சு நம்ம சும்மா ஜஸ்ட் வந்து இதை அஷ்யூம் பண்ணுறோம், இது அல்கீனா வந்து இருக்கும். அப்போ பி வந்து கொடுத்தாச்சு. அப்போ பி ரியாக்டட் வித் வந்து பார்த்தீங்கன்னா HBr ரியாக்ட் பண்ணும்போது HBr ரியாக்ட் பண்ணும்போது காம்பவுண்ட் சி வந்து கொடுக்குறாங்க. அப்போ இது என்னது, இது வந்து மார்க்கோனிக் ஆஃப் ரூல். இங்கே நமக்கு பெராக்சைடு இருக்குதா, பெராக்சைடு வந்து நமக்கு வந்து இல்லை. அப்போ பெராக்சைடு இல்லை அப்படின்னா அப்போ புரோமின் நமக்கு எங்கே போய் ஆட் ஆகும், செகண்ட் கார்பனில் போய் ஆட் ஆகும். அப்போ இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, சி இஸ் த ஐசோமர் ஆஃப் ஏ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசோமர் ஆஃப் ஏ. அப்போ நம்ம கெஸ்ஸிங் வந்து நமக்கு வந்து கரெக்டு. அப்போ இது வந்து புரோமின் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா சியில் புரோமின் வந்து நமக்கு வந்து செகண்ட் பொசிஷன் வந்து இருக்கும். அப்போ சி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு கெஸ்ஸிங் வந்து நமக்கு வந்து கரெக்ட். இதுவும் அனதர் ஒரு ஹாலோ ஆல்கேன். அப்புறம் when A is reacted with வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் மெட்டல். அப்போ ஏ வந்து நமக்கு என்னது சோடியம் மெட்டல் கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணுது. சோடியம் மெட்டல் கூட வந்து ரியாக்ட் பண்ணும்போது காம்பவுண்ட் டி வந்து கிடைக்குது. காம்பவுண்ட் டியோட மாலிகுலர் ஃபார்முலா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, C8H என்ன கொடுத்துருக்காங்க, 18 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் நமக்கு என்ன ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஆல்கேன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு கிளியரா ஐடியா வந்து கிடைச்சிருச்சு. அப்போ ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி ஆல்கைல் ஹாலைடு இல்லையா. அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து என்ன இருக்கலாம், ஏவோட ஸ்ட்ரக்சர் மேபி நமக்கு எப்படி இருக்கலாம், CH3 CH2 CH2 ஓகே CH2 Br வந்து நமக்கு வந்து இருக்கலாம். இப்போ இதான் நமக்கு வந்து பிரைமரி ஹாலைடா இருக்குன்னா நமக்கு வந்து இதான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் நமக்கு இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன பாசிபிலிட்டினா CH3 இங்க ஒரு CH3 வந்து போட்டு பாருங்க, இங்க ஒரு CH3, இங்க வந்து நமக்கு என்ன ஒரு CH2 Br, இந்த மாதிரி கூட நமக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, கிளியரா? ஸோ அப்போ நமக்கு என்ன இந்த மாலிகுலும் இருக்கலாம், ஏன்னா இதுவும் நமக்கு வந்து பிரைமரி ஆல்கைல் ஹைலைடு தான், இதுவும் பிரைமரி ஆல்கைல் ஹைலைடு தான். அப்போ நமக்கு வந்து இந்த ரெண்டு மாலிகுல் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்போ ஓகே, நம்ம இந்த மாலிகுல் வச்சு நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஆல்காலிக் AOH வந்து போடுறாங்க. அப்போ ஆல்கஹாலிக் AOH வந்து போடும்போது நமக்கு என்ன நடக்கும், பீட்டா எலிமினேஷன் வந்து நடக்கும். அப்போ பீட்டா எலிமினேஷன் நடக்கும்போது இது வந்து ஆல்ஃபா கார்பன், இது வந்து நமக்கு வந்து பீட்டா கார்பன். அப்போ இந்த ஹைட்ரஜனும் இந்த Br நமக்கு வந்து வெளில போச்சு அப்படின்னா இங்கே நமக்கு வந்து ஒரு டபுள் பாண்ட் வந்து கிடைக்கும். CH3 C, இங்கே நமக்கு வந்து ஒரு CH3 வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் CH2 வந்து கிடைக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்போ இதான் நமக்கு என்னது பியா வந்து இருக்கும். அப்போ இது ஏவா இருந்துச்சு அப்படின்னா இது நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பியா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து HBr வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்போ HBr ஆட் பண்ணும்போது அப்போ டீச்சர் இல்லை, அப்போ ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இங்கே ஆட் ஆகும். Br வந்து நமக்கு என்னன்னா இங்க வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். அப்போ நமக்கு என்ன மாலிகுல் கிடைக்கும், CH3 கார்பன் CH3, இங்க நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா Br வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இங்க நமக்கு வந்து CH3 வந்து கிடைக்கும். அப்போ இது நமக்கு ஐசோமர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆமா, இது சாரி ஏவும் பியும் வந்து ஏவும் டி வந்து நமக்கு வந்து ஐசோமரான்னு கேட்டிங்கன்னா ஆமா ஐசோமர் தான். சேம் மாலிகுலர் ஃபார்முலா வந்து வருது, ரெண்டுக்குமே டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து வருது. அப்போ ஏயும் சி நமக்கு வந்து கண்டிப்பா நமக்கு வந்து ஐசோமர் தான். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இது வந்து உட்ஸ் ரியாக்ஷன் வந்து பண்றாங்க. அப்போ உட்ஸ் ரியாக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், சோடியம் மெட்டல் கூட வந்து நமக்கு ரியாக்ட் பண்றாங்க இல்லையா. அப்போ கார்பன் இங்க நம்ம வந்து Br வந்து போட்டுப்போம், இங்க ஒரு மெத்தில் குரூப்,
இங்க ஒரு மெத்தில் குரூப். அப்ப 2 மெத்தில் குரூப் இருக்குது. இங்க ஒரு மெத்தில் குரூப், இங்க ஒரு மெத்தில் குரூப் இருக்கு இல்லையா? அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? இது வந்து நமக்கு வந்து சோடியம் மெட்டல் வந்து நமக்கு ரியாக்ட் பண்றாங்க. 2 சோடியம் வந்து ரியாக்ட் பண்ணும்போது 2 சோடியம் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆல்கீன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா? சாரி, இங்க வந்து புரோமின் காம்பவுண்ட் வந்து ஆட் பண்ணணும். Br கார்பன், இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப நமக்கு வந்து NaBr வெளியில போயிடுச்சு அப்படின்னா இந்த 2 மாலிக்யூலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிட வேண்டியதுதான். 2 மாலிக்யூலையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? கார்பன் கார்பன், இதை சுத்தி ஒரு 3 CH3, இதை சுத்தி ஒரு 3 CH3 போட்டா நமக்கு வந்து தேவையான காம்பவுண்ட் நமக்கு வந்து கிடைச்சிரும். CH3 CH3 CH3. அப்போ நமக்கு என்ன ஆகுது? இதான் காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து D வந்து வருது. இது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? காம்பவுண்ட் D is which is different from the compound from வந்து when N-butyl bromine கேட்டுறாங்க. அப்போ நமக்கு வந்து C8H18 வந்து நமக்கு கிடைக்குது. which is different from the compound formed when N-butyl formate is reacted with sodium metal அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ இங்க நமக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு C8H18 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அது நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த N-butyl bromide வந்து இருக்கு இல்லையா? இந்த N-butyl bromide இருந்து நமக்கு வந்து உட்ஸ் ரியாக்ஷன் பண்ணா நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்குமோ அதுல இருந்து கொஞ்சம் வேற ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்ப இங்க N-butyl bromide வந்து நமக்கு வந்து பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? N-butyl bromideல நீங்க உட்ஸ் ரியாக்ஷன் 2Na வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2Na ஆட் பண்ணும் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டேன் வந்து கிடைக்கும் இல்லையா? CH3 CH2 6 டைம்ஸ் வந்து இருக்கும். லீனியர் மாலிகுலா வந்து இருக்கும். CH3. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு மாலிகுல் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாலிகுல் வேற, இந்த மாலிகுல் வந்து நமக்கு வந்து வேற. அதான் கொடுத்துருக்காங்க. which is different from the compound formed when N-butyl bromide is treated with the sodium metal. Give the structural formula of A வந்து கேட்டுருக்காங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணா அப்போ இந்த காம்பவுண்ட் வேற. அப்போ இங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு வந்து என்ன ஆகுது? மேட்ச் ஆகுது. அப்போ எல்லாமே நமக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா A வந்து நமக்கு வந்து இதுவா வந்து இருக்கும். ஆனா இங்க நமக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அல்கைல் பிரைமரி அல்கைல் ஹைலைட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து நமக்கு வந்து பிரைமரி அல்கைல் ஹைலைட் தான் இது. இப்போ இன்னொரு பிரைமரி அல்கைல் ஹைலைடும் இருக்குது. இன்னொரு பிரைமரி அல்கைல் ஹைலைட் என்னது? N-butyl bromide. CH3 CH2 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 இங்க நமக்கு என்னன்னா Br வந்து இருக்கு இல்லையா? இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஆல்கஹாலிக் KOH வந்து ரியாக்ட் பண்ணுவோம். ஆல்கஹாலிக் KOH உடன் நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? இந்த ஹைட்ரஜனும் இந்த Br நமக்கு வந்து வெளில போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா டபுள் பாண்ட் வந்து கிடைக்கும். CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2. இது நமக்கு என்னது? B. அப்போ இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு என்னது? B. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? இது வந்து HBr கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ HBrல ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பெராக்சைடு வந்து இல்லை. அப்போ ஹைட்ரஜன் எல்லாம் எங்கே போகும்? இந்த கார்பனுக்கு போகும். Br வந்து நமக்கு என்ன ஆகுனா நெக்ஸ்ட் கார்பனுக்கு வந்து வரும். அப்போ நமக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்குது? CH3 CH2 CH இங்க நமக்கு என்ன? Br வந்து கிடைக்குது. இங்க நமக்கு வந்து CH வந்து கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து சோடியம் மெட்டல் கூட வந்து ரியாக்ட் பண்றோம். ஸோ இதான் நமக்கு வந்து என்னது? C. இதை நம்ம வந்து சோடியம் மெட்டல் கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம். இதை 2 மாலிகுல் நம்ம எடுத்துக்க போறோம். அப்போ CH2 CH இங்க வந்து நமக்கு வந்து Br இது வந்து பார்த்தீங்கன்னா CH3. அப்போ நமக்கு வந்து 2 சோடியம் மெட்டல் வந்து 2 சோடியம் மெட்டல் ரியாக்ட் பண்ணும்போது NaBr. நம்ம இங்க சிம்பிளா போடுறோம் NaBr வந்து வெளில போயிடும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதுக்குன்னு ஒரு மெக்கானிசம் இருக்குது. அது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு வந்து சிம்பிள் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி சிம்பிளா வந்து போடுறோம். அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 CH CH CH2 CH3. அப்போ 3,4 அதாவது 3,4 டைமெத்தில் ஹெக்சேன் வந்து நமக்கு வந்து காம்பவுண்ட் வந்து கிடைக்குது. இது வந்து D. அப்போ D என்ன கொடுத்தாங்க? C8H8 which is different from the compound formed when N-butyl bromide treated with the sodium. அப்போ N-butyl bromide நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்டேன் வந்து நமக்கு கிடைக்கும். இங்க நமக்கு வந்து வேற காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். அப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல. அப்போ அந்த ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா? அதுவா இல்லை இதுவான்றது வந்து கிளியரான இன்ஃபர்மேஷன் வந்து இங்க கொடுக்கல. இது இந்த கொஸ்டினோட வந்து டிராபேக். பட் உங்க ஸ்கூல்ல வந்து என்ன இன்ஃபார்ம் பண்றாங்களோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க.